அனைவருக்கும் வணக்கம். தமிழ் நிஃப்டி ஜோன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுற அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜூலை மாதம் 4வது வாரம் டிவிடெண்ட் எந்தெந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே கொடுக்க போகிறாங்க அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இந்த 4th வீக்கில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 60லிருந்து 70 கம்பெனிக்கு மேலே டிவிடெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் அதனால் ரெண்டாக டிவைட் பண்ணிவிட்டு பார்ட் 1 பார்ட் 2 வீடியோவை நான் அப்லோட் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ பார்ட் 1 வீடியோ நான் ஆல்ரெடி நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியாச்சு. அந்த சேனலோட லிங்க் நான் என்ன பண்ணியிருக்கேன், இந்த வீடியோவில் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ நான் செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசரை ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு உங்கள் ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோக்கு ஏற்ற மாதிரி உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல் டிஸ்க்ளைமர் அப்ளிகபிள். நான் கலெக்ட் பண்ண டேட்டாவை இந்த வீடியோ மூலிமா உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நம்ம யூடியூப் சேனல் பார்த்தீங்கன்னா தமிழ் நிஃப்டி ஜோன். ஸோ நம்ம யூடியூப் சேனலில் யாரெல்லாம் தமிழ்லேயே நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடாக நீங்கள் லேர்ன் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ நம்ம யூடியூப் சேனல் உங்களுக்கு ரொம்பவே சப்போர்ட்ஃபுல்லாக இருக்கும். இதில் இருக்கிற வீடியோஸ் எல்லாமே 1 by 1 கோ த்ரூ பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். இதுதான் பார்த்தீங்கன்னா டிவிடெண்டோட பிளேலிஸ்ட். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 4th வீக், 3rd வீக் அண்ட் 2nd வீக்கில் நான் ஆக்சுவலாக ரெண்டாக ஸ்பிட் பண்ணி நான் என்ன பண்ணியிருப்பேன், போட்டிருப்பேன் நான். ஓகேங்களா? ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா சேலஞ்ச் எடுத்திருக்கோம். கம்மிங் இண்டிபெண்டன்ஸ் டேக்குள்ளே, அதாவது 15/8/2025 1000 சப்ஸ்கிரைபர் நம்ம ரீச் பண்ணுறோம் அப்படின்ற ஒரு சேலஞ்ச் எடுத்திருக்கோம். பொறுத்திருந்து பார்ப்போம் நம்ம வின் பண்ணுறோமா லூஸ் பண்ணுறோமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு கம்பெனி பார்த்தீங்கன்னா பாரதி எக்ஸகாம் அப்படின்ற கம்பெனி 10 ரூபாய் டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க. 1809 ரூபாவில் என்னென்னா ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. எக்ஸ் டிவிடெண்ட் ரேட் 25/7/2025. இன்ஃபோ ஏஜ் அப்படின்ற கம்பெனி 3 ரூபாய் 60 காசு டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க. 1393 ரூபாவில் என்ன ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. எக்ஸ் டிவிடெண்ட் ரேட் 25/7/2025. அபாட் இந்தியா அப்படின்ற கம்பெனி 475 ரூபா டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 34,280 ரூபா. எக்ஸ் டிவிடெண்ட் ரேட் 25/7/2025. டியூப் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்ற கம்பெனி 1 ரூபாய் 50 பைசா டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. 2939 ரூபா கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. எக்ஸ் டிவிடெண்ட் ரேட் 25/7/2025. ஆக்சுவலாக இந்த கம்பெனிலாம் பார்த்தீங்கன்னா எப்போ டிவிடெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட மே மந்த் என்ன பண்ணியிருக்காங்க, அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அனௌன்ஸ்மெண்ட் டேட் பார்த்தீங்கன்னா 13/5/2025, 27/5, 15/5. ஸோ இந்த மாதிரி டேட்ஸ் என்ன பண்ணிட்டு இருக்குது. ஸோ அதனால் 2 months முன்னாடி என்ன பண்ணியிருக்காங்க, அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற கம்பெனி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3M இந்தியா. ஆக்சுவலாக என்னென்னா 2 டைப் ஆஃப் டிவிடெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. 375 ரூபா ஒரு டிவிடெண்ட், 160 ரூபா ஒரு டிவிடெண்ட். ஓகேங்களா? கிட்டத்தட்ட பாருங்கள் இவ்வளோ ரூபாய் கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் இப்போ கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸோடு நம்ம கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா டிவிடெண்ட் ஈல்டு ஸோ 30,060 ரூபாய் என்னன்னா கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அடுத்ததான் சுமிட்டோமோ அப்படின்ற கம்பெனி 1 ரூபாய் 20 பைசா டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. 585.50 பைசாவுக்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. எக்ஸ் டிவிடெண்ட் டேட் 25/7/2025. டிம்கன் அப்படின்ற கம்பெனி 36 ரூபா டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. 3407 ரூபாயில் நான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. எக்ஸ் டிவிடெண்ட் டேட் 25/7/2025. ஓகேங்களா? ஸோ 25/7/2025 அன்னைக்கு எக்ஸ் டிவிடெண்ட் டேட் நான் அன்னைக்கு வாங்கினா எனக்கு எலிஜிபிள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எக்ஸ் டிவிடெண்ட் டேட் அன்னைக்கு நீங்கள் வாங்கினீங்கன்னா நீங்கள் எலிஜிபிள் கிடையாது. எக்ஸ் டிவிடெண்ட் டேட்டுக்கு முந்தின நாள் நீங்கள் வாங்கினீங்கன்னா நீங்கள் எலிஜிபிள். ஏன் அப்படின்னா எக்ஸ் டிவிடெண்ட் டேட் அன்னைக்கு அந்த ஷேர் ப்ரைஸ் என்னென்னா அது எவ்வளோ டிவிடெண்ட் கொடுக்குறாங்களோ அதை என்ன பண்ணுவாங்க, மைனஸ் பண்ணிட்டு தான் ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ அதனால் மைனஸ் பண்ணி ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் போய் வாங்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு எலிஜிபிலிட்டி கிடையாது. அடுத்ததான் பார்த்தீங்கன்னா ஜூப்ளியன்ட் ஃபார்மா அப்படின்ற கம்பெனி 5 ரூபாய் டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. 1194 ரூபாயில் என்னென்னா ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. கிர்லாஸ்கர் ப்ரோஸ் அப்படின்ற கம்பெனி 7 ரூபாய் டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. 2223 ரூபாய் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. எக்ஸ் டிவிடெண்ட் ரேட் 25/7/2025. ஃபைன் ஆர்கானிக்ஸ் அப்படின்ற கம்பெனி பார்த்தீங்கன்னா 11 ரூபாய் டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. 5371 ரூபாய் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. 25/7/2025. அக்ஸோ நோபல் அப்படின்ற கம்பெனி 30 ரூபாய் டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. 3505 ரூபாய் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. எக்ஸ் டிவிடெண்ட் ரேட் 25/7/2025. ஆக்சுவலாக இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா எக்ஸ் டிவிடெண்ட் ரேட் 25/7/2025 தான் இருக்கும். ஏன்னா நான் ஆல்ரெடி இதுக்கு முந்தின டேட் எல்லாமே வீடியோ ஆல்ரெடி நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியாச்சு. ஜஸ்ட்டு பார்க்காதவங்க பார்க்க தெரிஞ்சுக்கோங்க. அடுத்ததான் பார்த்தீங்கன்னா ஜூப்ளியன்ட் ஐஎன்ஜி அப்படின்ற கம்பெனி 2 ரூபாய் 50 பைசா டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 820 ரூபாவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸ்ரீராம் பிஸ்டன் அப்படின்ற கம்பெனி 5 ரூபாய் டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. 2385 ரூபாவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு.
ஐசிஆர்ஏ அப்படின்ற கம்பெனி 60 ரூபா வந்துட்டு என்ன பண்ணுறாங்க, டிவிடெண்ட் வந்து கொடுக்குறாங்க. 6983 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. தைரோகேர் டெக்னாலஜி அப்படின்ற கம்பெனி 21 ரூபா டிவிடெண்ட் வந்து கொடுக்குறாங்க. 1198 வந்து என்ன ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. எக்ஸிடென்ட் டேட் 25/7/2025. ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிற கம்பெனி ஜிஎம்எம் ஃபாட்லர் அப்படின்ற கம்பெனி 1 ரூபாய் டிவிடெண்ட் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. 1315 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. எக்ஸிடென்ட் டேட் 25/7/2025. ஸோ ஓரியன்ட் சிமெண்ட் அப்படின்ற கம்பெனி 50 பைசா டிவிடெண்ட் வந்து கொடுக்குறாங்க. 238 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. எக்ஸிடென்ட் டேட் அதே 15/7. இந்தியன் மெட்டல்ஸ் அப்படின்ற கம்பெனி 5 ரூபாய் டிவிடெண்ட் வந்து கொடுக்குறாங்க. கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 776 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. எக்ஸிடென்ட் டேட் அதே சேம் டேட். சென்டம் எலக்ட்ரான் அப்படின்ற கம்பெனி 6 ரூபாய் வந்து டிவிடெண்ட் வந்து கொடுக்குறாங்க. 2374 வந்து என்னென்னா ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்த டிவிடெண்ட் ஸ்டாக்கில் நீங்கள் எந்தெந்த ஸ்டாக்ஸ்லாம் வந்துட்டு என்னென்னா ஹோல்டு பண்ணுறீங்க அப்படின்றத ஜஸ்ட் என்ன பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்ததான் அசோக் அல்கஹால் அப்படின்ற கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா 2 ரூபாய் டிவிடெண்ட் வந்து கொடுக்குறாங்க. 1198 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஜிஓசிஎல் கார்பரேஷன் அப்படின்ற கம்பெனி 10 ரூபாய் டிவிடெண்ட் வந்து கொடுக்குறாங்க. 395 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. கேபிட்டல் எஸ்எஃப்பி அப்படின்ற கம்பெனி 4 ரூபா டிவிடெண்ட் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. 280 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. எக்ஸிடென்ட் டேட் 25/7/2025. நெல்காஸ்ட் அப்படின்ற கம்பெனி 50 பைசா டிவிடெண்ட் வந்து கொடுக்குறாங்க. 143.55 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. எக்ஸிடென்ட் டேட் அதே சேம் டேட் 25/7/2025. இன்ஃபோபீன்ஸ் டெக்னாலஜி அப்படின்ற கம்பெனி 1 ரூபாய் டிவிடெண்ட் வந்து கொடுக்குறாங்க. 385 வந்துட்டு நான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அடுத்ததான் மெஃப்டல், ஓகேங்களா. ஸோ மெஃபட்டல் இந்தியா அப்படின்ற கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா 1 ரூபாய் டிவிடெண்ட் வந்து கொடுக்குறாங்க. 125 வந்து என்னன்னா ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ பகாரியா இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்ற கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா 1 ரூபாய் 50 பைசா டிவிடெண்ட் வந்து கொடுக்குறாங்க. 204 வந்து என்னன்னா ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நிட்டா கெலட்டின் அப்படின்ற கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா 2 ரூபா டிவிடெண்ட் வந்து கொடுக்குறாங்க. 913 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஆக்சுவலாக இந்த கம்பெனிஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து என்னன்னா ரொம்ப ஃபெமிலியரான கம்பெனி. எனக்கு தெரியல, மேபி நீங்கள் யாராவது ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றதும் ஜஸ்ட் என்ன பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அது மாதிரி என்ன பர்பஸ்க்காக நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஹோல்ட் பண்ணுறீங்க, டிவிடெண்ட்டுக்காகவா இல்லை லாங் டேர்முக்காகவா இல்லை ஏதோ ஒரு ஸ்விங் மாதிரி நீங்கள் எடுத்திருக்கீங்களா அப்படின்றத என்ன பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தது தான் நிட்டா கிளாட்டின். ஆக்சுவலாக 2 டிவிடெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா 2 ரூபாவும், அனதர் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா 6 ரூபாவும் கொடுத்துருக்காங்க. ஸோ பெம்கோ ஹைட்ராலிக் அப்படின்ற கம்பெனி 2 ரூபாய் டிவிடெண்ட் வந்து கொடுக்குறாங்க. 3297 வந்து என்னன்னா ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. டிரான்ஸ்வர்ல்ட் ஷிப் அப்படின்ற கம்பெனி 1 ரூபாய் 50 பைசா டிவிடெண்ட் வந்து கொடுக்குறாங்க. 275 வந்து என்னன்னா ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. சீல்மேட்டிக் இந்தியா அப்படின்ற கம்பெனி 1 ரூபாய் 10 பைசா வந்து என்னன்னா டிவிடெண்ட் வந்து கொடுக்குறாங்க. 588 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஆல்பர்ட் டேவிட் அப்படின்ற கம்பெனி 5 ரூபாய் டிவிடெண்ட் வந்து கொடுக்குறாங்க. 924 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. எக்ஸிடென்ட் டேட் 25/7/2025. பிஎன் ரதி அப்படின்ற கம்பெனி 50 பைசா டிவிடெண்ட் வந்து கொடுக்குறாங்க. 23 வந்து என்னன்னா ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. எக்ஸிடென்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 25/7/2025. ஆக்சுவலி இப்போ இது நீங்கள் வந்து டிவிடெண்ட் ஈல்டாக வந்து பார்த்தீங்கன்னா 25 வச்சுக்கோங்க அப்ராக்சிமேட்டாக. ஸோ 50 பைசா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 100 ரூபா நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு 2 ரூபா உங்களுக்கு என்னன்னா கிடச்சிருக்கும். கிட்டத்தட்ட இந்த டைம் மட்டுமே டிவிடெண்ட் வந்து கிட்டத்தட்ட 2% அளவுக்கு உங்களுக்கு என்னன்னா ப்ராஃபிட்டில் வந்துட்டு, ப்ராஃபிட் இந்த சென்ஸ் உங்களுக்கு வந்து டிவிடெண்டாக என்னன்னா வரும் உங்களுக்கு வந்துட்டு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ளெக்ஸ் ஃபுட்ஸ் அப்படின்ற கம்பெனி 50 பைசா வந்து டிவிடெண்ட் வந்து கொடுக்குறாங்க. 60 வந்து என்னன்னா ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஹெச்பி ஸ்டாக் ஹால் அப்படின்ற கம்பெனி 1 ரூபாய் டிவிடெண்ட் வந்து கொடுக்குறாங்க. 89 வந்து என்னன்னா ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதுதான் வந்து என்னன்னா ஃபைனலாக வந்துட்டு ஜூலை மாதம் 4வது வாரம் டிவிடெண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணுற கம்பெனிஸ் எல்லாமே வந்துட்டு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்ன பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சிருந்தாலும் நம்ம யூடியூப் சேனலுடைய இம்ப்ரூவ்மெண்ட்டுக்காக நீங்கள் என்ன பண்ணலாம், கமெண்ட் பண்ணலாம். ஸோ ஃபைனலாக எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி நண்பர்களே.